வணக்கம். கதையின் பெயர் காரணங்கள். அத்தியாயம் 7. காஃபியை கணவனிடம் நீட்டிய உஷா தனிந்த குரலில் பேசினாள். உங்கள் அம்மா கிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசினா தேவலை மாது. படித்து கொண்டிருந்த பேப்பரை மாதவன் தனித்தான். என்ன விஷயம்? காரணம் இல்லாமல் எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப தான் வலுச்சண்டைக்கு போகிறாங்க. என்னண்டையும் முகம் கொடுத்து பேசுகிறதே இல்லை. ஆயா கிட்ட வீட்டு சமாச்சாரம் பூரா பேசுகிறாங்க. இதனால் பக்கத்து எதிர் வீட்டுக்காரங்க நம்ம வீட்டினை பற்றின செய்தி பூரா சுத்தமாக தெரிஞ்சு போயிடுது. நேத்தி பாருங்க, சின்னியை கூட்டிக்கிட்டு தெருமுனை வர நடந்துட்டு வரேன். அதுக்குள்ளே 2 பேர் என்கிட்ட பல்வலி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டாங்க. எனக்கு பல் வலிக்கட்டும், தலையை பிளக்கட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு என்ன? மாதவன் நீளமாக ஒரு பெருமூச்சை இழுத்து வெளியிட்டான். அம்மா பழைய மாதிரி இல்லை, மாறிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டதுக்கு அல்பாயுசா போயிடுச்சு. வர வர நித்தமும் இந்த மாதிரி புகார் கேட்க துவங்கியாச்சு. ஓரிரு தரம் நான் மைல்டாக கண்டிச்சிட்டேன். இனியும் ஏதாவது சொன்னால் மனசு புண்பட்டு போவாங்களேன்னு பயமாக இருக்குது. நான் எங்கள் அம்மா கிட்ட பேசுகிறேன், நீயும் அத்தையண்டையும் சொல்லிடு. வலுவில் போய் வம்பு வளர்க்குற மாதிரி எதுவும் பேச வேணாம்னு. இந்த பேச்சு நடந்த 8ஆம் நாள் மாதவனாகவே திரும்ப இந்த விஷயம் குறித்து உஷாவிடம் வந்தான். உங்கள் அம்மா கொஞ்சம் பட்டுக்காமல் ஒதுங்கி இருக்க சொல்கிறியா உஷா? அனாவசியமாக ஒன்றுமில்லாத்துக்கெல்லாம் தகராறு வளர்க்குறாங்களே. வாட்ஸ் ஆல் திஸ்? புடவையை இஸ்திரி பண்ணி கொண்டிருந்த உஷா பெட்டியை நிற்க வைத்துவிட்டு கணவனை ஏறிட்டாள். என்ன சொல்கிறீங்க? காலையில் எங்கள் அம்மா வந்தனாவை குளிப்பாட்டி ஆசையாக ட்ரெஸ் பண்ணிட்டு விட்டுருக்காங்க. 10 நிமிஷத்துக்கெல்லாம் பத்திரகாளி மாதிரி யார் இப்படி மை தீட்டினதுன்னு கேட்டு குழந்தைய அழைச்சிட்டு போய் திரும்ப முகம் கழுவி உடை மாற்றி உங்கள் அம்மா ட்ரெஸ் பண்ணாங்களாம். ஏன் எங்கள் அம்மாவுக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாதா? அவங்க 2 பெண்களை வளர்க்கலையா? அட, அப்படியே காமா சோமான்னு செஞ்சிருந்தாலும் போனால் போகுதுன்னு விடாது. இவங்க தான் இத்தனை மாசமாக செஞ்சு விடுறாங்களே. உஷா அடி உதட்டை ஒரு தரம் கடித்தாள். புருவங்கள் சுருங்க வினவினாள். ஆமாம், இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டாக்டர் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ அம்மா சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ அம்மாவும் பிள்ளையும் தனியாக வெளியில் போகிறாப்பெல்லாம் எங்கள் மண்டை உருளுதுன்னு சொல்லுங்க. கோபமும் நையாண்டியும் கலந்த குரலில் உஷா கேட்க, ஒரு நிமிஷம் என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் மாதவன் அப்படியே நின்றான். பின், நீ உங்கள் அம்மாவும் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் குசு குசுன்னு பேசுறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத. அது மட்டும் ரொம்ப நியாயமா என்று கத்தலாக கேட்டான். உஷா நிமிர்ந்தாள். இந்த கத்தலுக்கெல்லாம் பயப்பட ஆசாமி நான் இல்லை என்பது போல ஒரு பார்வை பார்த்தாள். இஸ்திரி பண்ணுவதை தொடர்ந்தாள். இது நடந்த 2ஆம் நாள் இன்னும் ஒரு வாக்குவாதம். உங்கள் அம்மா வர வர மனசில் என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க உஷா? தனக்கு விருப்பமான சமையலை சமைக்கிறதும் தானே எடுத்து போட்டுக்கிட்டு சாப்பிட்றதும், ஏதுடா கூட இன்னொருத்தர் இருக்காங்களே அவங்கள மரியாதைக்காவது கூப்பிடுவோங்கிற டீசன்சி இல்லாமல் நடந்துக்கிறதும், சேச்சே கொஞ்சம் கூட நல்லா இல்லை. பெருசாக டீசன்சி பற்றி பேச வந்துட்டீங்களே. உங்கள் அம்மா கிட்ட அது இருக்கா? எங்கள் அம்மா ஏதாவது கேட்டால் முகத்தை பார்த்து பதில் சொல்கிறதில்ல, சுவத்தை பார்த்து பேசுறது, இல்லாட்டி ஆயா கிட்ட பேசுறது. இது மட்டும் ரொம்ப டீசெண்டான பழக்கமோ? பின்ன வலிய வம்பு சண்டைக்கு இழுக்கிறவங்க கையை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் சொல்கிறியா? கொஞ்சமும் வேணாம், குலாவும் வேணாம், மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரி. அப்போ எங்கள் அம்மாவை நரின்னு சொல்கிற, புரிஞ்சா சரி. கோபம் தாழாமல் பட்டென்று கதவை அறைந்து சாத்தி கொண்டு மாதவன் வெளியில் போக, உங்கள் கோபம் என்னை என்ன செய்யும் என்கிற திமிருடன் உஷா நின்றாள். அன்றைக்கு உஷாவை அழைக்க மாதவன் கல்லூரிக்கு வரவில்லை. 6 மணி வரையிலும் காத்து பார்த்துவிட்டு ஆட்டோ வைத்துக்கொண்டு அவள் வீட்டுக்கு வந்தபோது 5க்கே மாதவன் திரும்பிவிட்டதாகவும் அம்மாவும் பிள்ளையுமாக வெளியில் போயிருப்பதாகவும் பாகீரதி விவரம் சொன்னாள். சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதே உஷா, உங்கள் மாமியாருக்கு நாக்கு பூரா விஷம். நான் மட்டும் இங்கே இல்லைன்னா பிள்ளைய முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டு உன்னை நார அழிச்சிடுவா. சரியான யமன். முதுகுக்கு பின்னால் மாப்பிள்ளைய பொண்டாட்டி தாசன், சரியான கோழை, பயந்தாங்கொள்ளி, அப்படி இப்படின்னு திட்டிட்டு நேரில் பார்த்தா மட்டும் தேனா ஒழுகிறா. காஃபி சாப்பிடு தம்பி, டிஃபன் சாப்பிடு தம்பி, ஒரு வா சரியாக சாப்பிட்றியான்னு கவனிக்க கூட நாதி இல்லாமல் இருக்கிறியேன்னு புலம்பல் வேற. இந்த மாதிரி 4 பொம்பளைங்க இருந்தால் ஒரு வீடும் உருப்படாது. சரி சரி, அவள் பேச்சு இப்போ எதுக்கு? சின்னி குட்டி கேட்டாளேன்னு தேங்காய் பர்ஃபியும் ஓமப்பொடியும் செஞ்சுருக்கேன், கை கழுவிக்கிட்டு வா, கொடுக்குறேன். களைத்து போன மனசுக்கு அம்மாவின் உபசரணையும் ருசியான பதார்த்தங்களும் இதமாக இருக்க ஃபேன் அடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு உஷா காஃபி குடித்தாள்.
அவங்க எங்கே போயிருக்காங்கம்மா? எனக்கு என்னடி தெரியும், சொல்லிட்டா போகிறாங்க. ஆயா பெரிய மனுஷி பாரு, அவகிட்ட போயிட்டு வரேன்னு ரொம்ப கரிசனையாக சொல்லிட்டு போகிறாங்க. காலி டம்ளரை கீழே வைத்த உஷா ஒரு தரம் சூழ் கொட்டினாள். எவ்வளவு கலகலப்பாக இருந்த வீடு இப்போ இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சா வருத்தமாக இருக்குமா? அதுக்கு நாம் என்ன செய்யறது உஷா? எல்லா விதத்துலேயும் நான் அனுசரிச்சுக்கிட்டு தான் போனேன். குனிய குனிய குட்டுவேன்னு பிடிவாதம் பண்ணினா நானும் மனுஷி தானே. இவங்களுக்கு சமையல்காரியா வேலைக்காரியா இத்தனை மாதங்களும் இருந்து பழகிட்டதில் நான் சம்பந்தியமாங்கிறதே அவங்களுக்கு மறந்து போச்சு. வேலைக்காரியை ஏவற மாதிரி அது என்ன பேச்சு பேசுகிறாங்க? அவங்க பேசுகிற ஏவல்களை நானாக இருக்க கொண்டு பொறுத்துக்கிறேன். இன்னொருத்தியானா செம்மையாக பதிலுக்கு கொடுத்துடுவா. நீ மட்டும் ஏமா கேட்டுக்கணும்? தலையெழுத்தா? மரியாதை கொடுத்து பழகினா நீயும் மரியாதையாக இரு, இல்லைன்னா எதுக்கு? பாகிரதி புடவை தலைப்பால் வேர்த்திருந்த மகளின் முகத்தை துடைத்தாள். எல்லாம் உனக்காகத்தான் உஷா. நீ நல்லா இருக்கணுமே, கஷ்டப்படாமல் இருக்கணுமேனு தான் எந்த கழுதை எந்த பேச்சு பேசினாலும் வாயை திறக்காமல் அடங்கி போகிறேன். வேலைக்கு போய் களைச்சி வர பொண்ணாச்சே, குடும்பம் நடத்த சம்பாரித்து கொட்டுற பொண்ணாச்சே, உனக்கு துளியாவது நிம்மதி வேணுமேனு தான் அத்தனையும் பொறுத்துக்கிறேன். எதையும் உன் காதில் போடுறதே இல்லை. உஷா அம்மாவை இழுத்து பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டாள். இன்னும் என்னம்மா நடந்துச்சு? என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. ஜான் போயாச்சு, இனிமே முழம் போனாதான் என்ன? சொல்லு. வேணாம் உஷா. சொல்லுமாண்ணா. தெருவில் ஒரு வீடு இல்லாமல் போய் இவங்க உன்னை பற்றி கண்ணா பின்னான்னு சொல்லியிருக்காங்க. உஷா, உனக்கு சம்பாதிக்கிற திமிரான். ஏணி வச்சாலும் எட்டாத மாப்பிள்ளையை கண்ணை காட்டி மயக்கி வளைச்சி போட்டுக்கிட்டியான். மாமியாரை ரொம்ப அதட்டி உருட்டி வச்சிருக்கியான். வாய்க்கு ருசியாக ஒரு பதார்த்தத்தை சாப்பிடக்கூட விடமாட்டேங்கிறியான். புருஷனை மதிக்காமல் இருக்கியான். ஐயோ விடு உஷா. அவங்க சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லக்கூட வாய் கூசுது. அவ வந்து கேட்குறப்ப நான் கூணி போயிட்டேன். தங்கமான பொண்ணை பற்றி என்னமா அபாண்டமாக பேசியிருக்காங்கன்னு துடிச்சு போயிட்டேன். உஷாவிடம் உட்கார்ந்து சம்பந்தியம்மாளை பற்றி நீளமாய் பாகிரதி புகார் படித்த அதே நிமிஷத்தில் அவளை பற்றி சொர்ணம் மகனிடம் குறை சொல்லி கொண்டிருந்தாள். இருவரும் பீச்சில் கொஞ்ச நேரம் தங்கிவிட்டு புகாரி ரூஃப் கார்டனில் அமர்ந்திருந்தனர். எனக்கு என்னவோ திரும்ப நான் கோயம்புத்தூருக்கே போயிடலாமோன்னு தோணுது தம்பி. அங்கே மாமா வீட்டில் விழுந்து கிடக்கிறது எல்லோருக்குமே நல்லதோன்னு பார்க்குறேன். இங்கேயே இருன்னு அவன் அப்பவே சொன்னான். மீறி வந்தது தப்புன்னு இப்போத்தான் புரியுது. மாதவன் அவளை முடிக்க விடாமல் அவசரமாய் பேசினான். பிள்ளைக்கிட்ட இருக்கிறத விடவா தம்பியோட தங்கிறது வசதி? வசதி மட்டத்துக்கே நான் சொல்லலை மாது. இங்கே நான் இருக்கிறது யார் யாருக்கோ உறுத்துது. இந்த கஷ்டம் வேணாம்னு தான் போயிட நினைக்கிறேன். பிள்ளை வீட்டில் அம்மா இருக்கிறது எவ்வளோக்கு உறுத்துது சொல்லுங்க. உதச்சிட்டு மறுவேளை பார்க்குறேன். வேணாம் தம்பி, ஏற்கனவே எனக்கு ராட்சசின்னு பேர் கட்டியிருக்காங்க. இன்னும் இந்த பழி வேறையா? யாருமா உங்களை ராட்சசின்னது? அத்தையா? பதில் பேசாமல் ஸ்வர்ணம் தலை குனிந்து கொண்டாள். கண்களில் மிதந்த நீரை தலைப்பால் ஒற்றிக்கொண்டாள். புதுசாக இன்னைக்கு ஏதாச்சும் சொன்னாங்களாமா? அதுதான் நாள் பூரா சாப்பிடாம பட்னியாக கிடந்தீங்களா? புதுசாக சொல்ல இனி என்ன இருக்கு? வாய்க்கு வந்ததை சதா பேசிக்கிட்டே தானே இருக்கிறா. என்ன மட்டும் ஏதாச்சும் சொன்னால் எனக்கு கவலை இல்லை தம்பி. உன்னையும் உங்கள் அப்பாவையும் சேர்த்துல பேசுகிறா. நாமெல்லாம் ராட்சச குணம் படைச்சவங்களாம். ஈவு இரக்கம் இல்லாதவங்களாம். விட்டா பிடிக்காத மனுஷங்களை அடித்து தின்னு காலுக்கு அடியில் போட்டுப்போமா. அதுவும் அக்காக்களுக்கு பணம் தான் குறியான். புருஷனை ராதிகா குரங்கா ஆட்டி வைக்கிறாளாம். நான் படுத்தி தான் உங்கள் அப்பாவுக்கு மனசே சரியில்லாமல் போச்சான். அந்த வேதனையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாராம். தவறி விழுந்து சாகலையாம். இன்னும் பேச முடியாமல் தொண்டையடித்து போய் சொர்ணம் தவிக்க தண்ணீர் டம்ளரை எடுத்து அம்மாவிடம் மாதவன் நீட்டினான். அந்த அம்மா இத்தனை கீழ்த்தரமாவா பேசுகிறாங்க? ஏம்மா நீங்கள் எனக்கு முன்னமே இதெல்லாம் சொல்லலை? எப்படிடா சொல்கிறது? நான் பெத்த பிள்ளை. நீ சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு முக்கியம் இல்லையா? நான் எதையாவது சொல்ல போக நாள் பூரா உழைச்சி களைச்சிட்டு வர்ற உனக்கு இருக்கிற நிம்மதியும் போயிடுச்சுன்னா அது எனக்கு வேதனையை தராதா? எது எப்படி போனாலும் இதுதான் எனக்கு வேணும். இதுக்காக எந்த கழிச்சடை என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் தாங்கிக்க நான் தயார். எதுவும் உன் வரைக்கும் வரக்கூடாதுன்ற வைராகியத்தோட கல்லா இருந்தேன். இன்னைக்கு என்னமோ பலகீனம். நீ என்னமானு கேட்கவும் மனசு பொறுக்காம சிலதை சொல்லிட்டேன்.
மாதவன் அம்மாவை வெறித்தான். சிலதுன்னா அப்போ இன்னும் எனக்கு தெரியாதது என்னென்னவோ இருக்கு, அப்படிதானே? ஒன்றும் இல்லைடா தம்பி, விட்டுடு. விடமாட்டேன், நீங்கள் சொல்லி தான் ஆகணும். எல்லாம் நம்ம போராத காலம்பா. சாக்கடையில் கல் எறிஞ்சா அது வாரி இறைக்காமல் என்ன செய்யும்? நீ எத்தனை உசத்தியா அத்தை அத்தைன்னு கொண்டாடுறியோ அது புரியலையே அந்த ஜென்மத்துக்கு. தெருவில் ஒரு வீடு பாக்கி இல்லாமல் ஏறி போய் நம்மளை பற்றி கண்ணா பின்னான்னு பேசியிருக்காடா. குழந்தைய பார்த்துக்க காசு கொடுத்து ஆயா வைக்க கஞ்சத்தனை பட்டுக்கிட்டு நீ அவளை கூட்டிக்கிட்டு வந்தியா? இந்த வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரியாம். அவள் காலையில் 5க்கு எழுந்தா 10 வரைக்கும் மாடா உழைக்க வேண்டியிருக்காம். அவள் பக்கத்து உறவு மனுஷால் வீட்டில் விசேஷம்னா கூட அனுப்ப மாட்டேன்றியாம். இவ்வளவு வேலை பண்ணி குழந்தையை பொறுப்பாக பார்த்துக்கிறவளை நீ மரியாதையுடன் நடத்தலையாம். கிழிஞ்ச புடவையை தைச்சி உடுத்திக்கிறாளாம். நாள் கிழமைனா கோவில் குளம் கூட போக முடியாதபடி ஒரு ஜெயில் கைதி மாதிரி நீ வச்சிட்ருக்கியாம். அப்புறம் ச்சே, வேணாம் தம்பி, விட்டுடு. அந்த கூறு கெட்ட ஜென்மம் பேசினதை திரும்ப சொல்லக்கூட என் நாக்கு கூசுது. தெருக்காரங்க மாமியாரை மாது தங்க தாம்பாளத்தில் தாங்கிறது எங்களுக்கு தெரியாதா? உத்தமமான அந்த பிள்ளையை பற்றி இவங்க இப்படி பேசுகிறாங்களேன்னு வருத்தப்பட்டு கேட்டப்போ நான் கூனி குறுகி போயிட்டேன். இப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நம்ம தலையெழுத்து. விடு, கோழிக்கறி ஆறுதுப்பா, சாப்பிடு. இப்படி இங்கே சொர்ணமும் அங்கே பாகீரதியும் ஒன்றை 10ஆக்கி கண் மூக்கு காது வைத்து பிள்ளை பெண்ணுக்கு நன்றாக கொம்பு சீவி விட்டதில் அன்றிரவு இருவரும் சந்தித்து கொண்ட போது சண்டை காளைகளாக மோதிக்கொண்டதில் அதிசயம் என்ன? இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.